நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் கெஞ்சனூர் நமிலீஸ்வரர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பவானி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. இக்கரை நகமம் என்னும் கெஞ்சனூர் கிராமம். நியமம் என்றால் வணிகம் தொடர்புடையது என்று பொருள். வணிகர்கள் தங்கியிருந்து ஓய்வெடுத்து சென்ற இடங்கள் தாவளங்கள் ஆகும். நியமம் என்றால் கோவில் என்றும் பொருள். வணிகத்துடன் தொடர்புடைய கோவில் என்பதால் இந்த சிறப்புடைய இடம் இக்கரை நியமம் ஆயிற்று. இத்தல இறைவன் திருப்பெயர் நமிலீஸ்வரர் ஆகும். தலவரலாறு: கொங்கு சோழ வீர ராஜேந்திரன் காலத்தில் இங்கு இருக்கும் லிங்க திருமேனிக்கு திருக்கோவில் கட்டப்பட்டு இருக்கலாம் என கூறப்படுகிறது. மகா தவசியான துர்வாச முனிவர் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம் இது. இவரை வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் விரைவில் நிறைவேறும். குழந்தை பேறு வேண்டி மக்கள் இங்கு ஜேஷ்டா தேவியை வழிபடுகிறார்கள். நந்திவர்ம பல்லவனுக்கு இந்த தேவியே குலதெய்வம் என்று கூறப்படுகிறது. நமிரல் என்பது சோறு என பொருள் தரும். இத்தலத்தில் உள்ள இறைவன் பசிப்பிணி துன்பம் வராமல் காப்பதால் நமிலீஸ்வரர் என பெயர் பெற்றார். இக்கோவிலின் இறைவி மேகலை ஈஸ்வரி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். தலமரங்களாக வில்வம் மற்றும் வேம்பு உள்ளன. தல தீர்த்தமாக பவானி ஆறு உள்ளது. இக்கோவிலில் பழமை வாய்ந்த ஜேஷ்டா தேவி சிலை கண்டெடுக்கப்பட்டது. சோழ காலத்தை சேர்ந்த இந்த சிலை கிபி 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என கருதப்படுகிறது. இதனையே லலிதா பரமேஸ்வரி என்ற பெயரில் மக்கள் வணங்கி வருகின்றனர். ஜேஷ்டா தேவியின் சிற்ப அமைப்பை பற்றி பூர்வ காரணாகமம், லிங்கபுராணம் போன்ற நூல்கள் குறிப்பிடுகின்றன. 1.5 அடி உயரமும் 2.5 அடி அகலமும் உடைய கல்லில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. ஜேஷ்டா தேவி சிலையின் வலப்புறம் காளையின் தலையை கொண்ட ஆண் உருவமுடைய மகன் குளிகனும் இடப்புறம் மகள் மாந்தினியும் காணப்படுகின்றனர். பராந்தக சோழன் காலத்து சோழ அரசி ஜேஷ்டா தேவிக்கு சிலை எடுத்துள்ளார். திருமுருகன் பூண்டி கல்வெட்டு இவ்வூரை வட பாரிசார நாட்டில் தென்கரை நியமமான வீரராஜேந்திர நல்லூர் என குறிக்கிறது. வீரராஜேந்திரன் திருமுருகன் பூண்டி கோவில் திரு காமக்கோட்டத்து நாச்சியாரை எழுந்தருள செய்தும் அமுது படைக்கும் 32 அரங்களுக்குமாக இவ்வூரை தானமாக கொடுத்துள்ள செய்தியும் இக்கோவில் கல்வெட்டில் உள்ளது. ஜேஷ்டா தேவி: ஒருமுறை ஸ்ரீதேவிக்கும் மூத்த தேவியான ஜேஷ்டா தேவிக்கும் இருவரில் யார் அழகு என்ற போட்டி ஏற்பட்டது. இதற்கு தீர்வு காண நாரதரை அணுகினார். நாரதரோ ஸ்ரீதேவியாகிய லட்சுமிதான் அழகு என்றால் மூத்த தேவி கோபித்து கொண்டு தன் வீட்டிலேயே தங்கிவிடுவாள். மூத்த தேவிதான் அழகு என்றால் ஸ்ரீதேவி கோபித்துவிட்டு தன் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவாள். இதனால் யோசித்து சற்று முன்னும் பின்னுமாக நடந்து காட்டுங்கள் என்கிறார். ஸ்ரீதேவியும் மூத்த தேவியும் நாரதர் முன் ஒய்யாரமாக நடந்தார்கள். நாரதர் ஸ்ரீதேவி வரும்போது அழகு, மூத்த தேவி போகும்போது அழகு என்று சொல்ல இரு தேவிகளுமே மகிழ்ச்சி அடைந்தனர். முதல் தேவி அல்லது மூத்த தேவி இதுவே மூதேவி என மாறியது. மூதேவி என்றால் தீய தெய்வம் அல்ல, தீமை என்ன என்பதை எடுத்துக்காட்டி உயிரினங்களை நல்வழிப்படுத்த விஷ்ணுவால் தோற்றம் தரப்பட்டவளே மூதேவி. இந்த மூத்த தேவியே சமஸ்கிருதத்தில் ஜேஷ்டா தேவி என அழைப்பர். அமைவிடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் கெஞ்சனூர் உள்ளது. இங்கு நமிலீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது.